விநாயகன் 157 மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூதலூர் ஒன்றியம் இளங்காடு கிராமத்தை பொறுத்தவரை இங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த துணை சுகாதார நிலையம் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்தது. பூதலூர் ஒன்றியத்தில் ஏற்கனவே பாளையப்பட்டி, கோவிலடி மற்றும் மாரநேரி ஆகிய 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது. இளங்காடு துணை சுகாதார நிலையத்தில் வருகிற பொதுமக்களுக்கு இடைநிலை சுகாதார செவிலியர் மூலம் சஞ்சீவனி முறையில் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலரோடு தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இளங்காடு துணை சுகாதார நிலையத்திலிருந்து பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. 8 கிலோமீட்டர் தொலைவில் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையம், 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை ஆகியவை செயல்பட்டு வருவதால் மக்கள் தொகையின் அடிப்படையில் இளங்காடு கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றனர். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன். பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இளங்காடு கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் இல்லை. எனவே அந்த நிலையத்திற்கு புதிய கட்டடம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவாரா என்பதை அறிய விரும்புகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளங்காடு கிராமத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்டிடம் ஏற்கனவே பாழடைந்து இருக்கிறது. அது தற்போது வேறொரு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே போல திருவையாறு தொகுதியில் கல்யாணபுரம், செம்மங்குடி, விளாங்குடி, வரகூர், கூடநாணல், செங்கிப்பட்டி போன்ற பகுதிகள் கட்டடம் இல்லாமல் இருக்கின்றன. அதற்கும் கட்டடம் அமைப்பதற்குரிய ஏற்பாட்டினை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் செய்து தருவார்களா என்பதை அறிய விரும்புவதோடு, தஞ்சை மாவட்டத்திலே 300 துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன. அதில் 116 தான் இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள இடங்களுக்கும் நியமிக்க அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் எங்கே புதிய கட்டிடங்கள் வேண்டுமோ அவைகள் எல்லாம் கண்டறியப்பட்டு தொடர்ச்சியாக முன்னுரிமை அடிப்படையில் தொடர்ந்து கட்டி தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது கல்யாணபுரம், செம்மங்குடி, விளாங்குடி, வரகூர், கூடநாணல் மற்றும் செங்கிப்பட்டி ஆகிய 6 துணை சுகாதார நிலையங்களுக்கும் மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று மிக விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாகன நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அங்க பணி செய்யக்கூடிய டாக்டர்ஸ் கூட வண்டிகளை நிறுத்துறது சிரமமா இருக்கு. அதனால் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் அரசு செய்து தரும் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இட நெருக்கடி மிகுந்த இடத்தில் தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்மையில் ஜைகா நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். நெருக்கடி மிகுந்த அந்த மருத்துவமனையில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வருகிற நிதியாண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.